as if na enna அது மாதிரின்னு அர்த்தம். It is a conjunction, it is a compound conjunction. ரெண்டு words இருக்கு, as if. ரெண்டும் சேர்ந்து ஒரு conjunction மாதிரி வேலை பார்க்கும். ஓகே, as if, as though கூட நான் இங்கேயும் மென்ஷன் பண்ணிருக்கிறேன். இது வந்து அது மாதிரி இருக்குன்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு conjunction. We use as if to say how somebody or something looks, sounds or feels, etc. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, கேட்கறதுக்கு எப்படி இருக்கு, ஃபீல் பண்றதுக்கு எப்படி இருக்கு, எது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம as if யூஸ் பண்றோம். See, you look tired. You look as if you haven't slept. உன்னை பார்த்தா நீ டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது, நீ வந்து தூங்காத மாதிரி இருக்கு. You look as if you haven't slept. So இங்க as if க்கு பதிலா நம்ம ஜெனரலா like போடுவோம். After as if we can use the past to mean the present. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். சில நேரம் நீங்க past tense பாப்பீங்க, ஆனா அந்த past வந்து past தான் மீன் பண்ணுச்சுன்னு அர்த்தம் இல்ல, present மீன் பண்ற மாதிரியும் இருக்கும் sentences. Look at this example. She talks. Talks னால என்ன? Present tense. She talks as if she knew everything. So இது வந்து she knows everything னு சொல்ற மாதிரி தான். She talks as if she knows everything னு சொல்லலாம். She talks as if she knew everything னு சொல்லலாம். So இது வந்து past கிடையாது, presentல தான். அவ பேசுறத பார்த்தா பாரு, அவ பார்த்தா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறா, அவ பேசுறத பார்த்தா அவளுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றப்ப நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். As if she knew everything, as if she knows everything, as though she knows everything, she looks like or she talks like she knows everything.